Talkie. Hi everyone, welcome back to Nikki Talkie. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்தது, அதனால நான் ஃபர்ஸ்ட் யோசித்ததே ப்ரௌனி தான். அது நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு அழகிய நிலக்காலோ அமலாங்கில் மாமா இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரான? ஸோ இப்போ ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், கொக்கோ பவுடர், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், முட்டை, பட்டர், அன்சால்டட் பட்டர், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டை வந்து கட் பண்ணிடலாம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்கணும். இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அன்சால்டட் பட்டர்ல வந்து 1 கப் அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்னாவே வந்து மெல்ட் பண்ணணும். நீங்கள் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு முடியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மைக்ரோவேவில் தான் வச்சு இப்போ வந்து எடுக்க போகிறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இப்போ நம்ம வந்து மைக்ரோவேவில் வந்து 1.5 மினிட் வந்து நம்ம வந்து வைக்கணும். 1 minute half 30 seconds. இது வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எப்படி மெல்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே வந்து உள்ள பார்த்தீங்கன்னா செம்மையா வெந்து, அதாவது நல்லா மெல்ட் ஆயிருக்கு. ஸோ செம்மையாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராகவே வந்து மெல்ட் ஆகிருக்கு. எனக்கு அந்த சாக்லேட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் அதை நான் நிறையா சாப்பிடுவேன் வீட்டில் சாக்லேட் இருந்துச்சுன்னா. அதனால் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே கோல்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலே வீட்டில் இப்போல்லாம் சாக்லேட்டே வாங்கி வைக்கணும். சேம் நான் வந்து இப்போது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 1 கப் போடுறேன். ப்ளஸ் கொக்கோ பவுடர் வந்து 1/2 கப் வந்து போட போகிறேன். எனக்கு வந்து பேக்கிங்கில் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து லாஸ்ட் டைமாக நான் லேட்டஸ்ட்டாக வந்து பேக் பண்ணது வந்து ஒரு கேக் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன், வெண்ணிலா கேக்கு. எனக்கு வந்து கேக்கு, கப் கேக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடவும் பிடிக்கும், அட் த சேம் டைம் வந்து பேக் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உப்பு போட்டம்மா. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா சொல்ற? என்னதுன்னா, நம்ம இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து சுகரு, ஒயிட் சுகரு, அதாவது ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் போட்டுட்டு அதில் எக்கு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மெல்டட் சாக்லேட்டும் பட்டரையும் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் கோகோ பவுடரும் போடணும். ஆனால் நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன். ஆனா என்ன பண்ணா என்ன, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ஒன்னா தானே வரப்போகுது, சேம் ப்ரௌனி தானே வரப்போகுது. படுத்துட்டு போத்துனா என்ன, போத்திட்டு படுத்தா என்ன. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. இந்த மாதிரி நம்ம இதை பண்ணிட்டு எக்கு நம்ம போட்டோட்டோம்னாலே வந்து எக்குலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த லிக்விடியாக வந்து இருக்கும்ல டெக்ஸ்சரு. ஸோ இதை போட்டுட்டு அந்த சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம
சீ, ஓகே, என்ன சொல்றீங்க? ஸோ இந்த மாதிரி 2 வெட் இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்துட்ட பிறகு தான் நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் போட்டால் நம்மளுக்கு அந்த குட் டெக்ஸ்சர் வந்து வரும். நான் தெரியாமல் அந்த மாதிரி மறந்து போட்டுட்டேன். இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? ஓகே, இப்போ நம்ம ட்ரேல வந்து பட்டர் தடவியாச்சு. இப்போ பேக்கிங் பேப்பரை இதில் நம்ம செட் பண்ணிடலாம். ஆனால் கூட இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, யூஸ்வலாக இந்த மாதிரி எது ஒன்றும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதோட அருமை நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் போல இது. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இப்போ நம்ம வந்து இது வந்து தூக்கி நம்ம அவனுக்குள்ள வைக்கலாம். அவன் வந்து ரொம்ப சூடா இருக்குங்கிறதுனால நான் வந்து வைக்கிறேன். ஒரு 30 minutes கிட்ட வந்து இருக்கும். நம்ம வந்து 15 minutesல உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 15 minutes later. செக் பண்ணி பார்க்கலாம். மேலே டாப்பே சூப்பராக இருக்கு பார்க்க. இன்னொரு 5 minutes ஒரு 10 minutes கிட்ட வச்சோன்னா ரெடி ஆயிடும். இன்னொரு 10 minutes கழிச்சு வந்து நம்ம பார்க்கலாம், ரெடி ஆயிரும். தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். சில நேரங்களுக்கு பிறகு ஐயோ, சைட்லலாம் பர்ன் ஆயிருக்கு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? நம்ம சைடில் இருக்கிறத மட்டும் பர்ன் ஆகிருக்கிறத கட் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிறத சாப்பிடலாம். இதை முதல்ல நம்ம இப்போ வந்து கூல் டவுன் ஆகணும் ஒரு 10 to 15 minutesக்கு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் விட்டுட்டேன் போல், அதனால வந்து லைட்டாக சைட்லலாம் மட்டும் வந்து பர்ன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 30 minutes வரைக்கும்லாம் வைக்க வேணாம், ஒரு 20 minutes வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சைட் நம்ம மிடில் போர்ஷன் வந்து நல்லாவே சாஃப்டா சூப்பரா வெந்திருக்கு. இந்த மேல இருக்க நம்ம குட்டி குட்டியா பிளாக்கா தெரியுதுல, அதெல்லாம் தான் நம்மளோட சாக்லேட் சிப்பு. கடிக்கும் போது சூப்பராகவே இருக்கு. நான் பண்ண இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பி ஹாப்பி, பி ஹாப்பி. பாய்.